வரதட்சணை பிரச்சனை தான் இப்போ நிறையா நடக்குது. சில விஷயம் தெரியுது, சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நம்ம சுயமாக முடிவெடுக்கணும். மாப்பிள்ளை ஓகே இருக்கணும், பொண்ணு ஓகே இருக்கணும், நம்ம யோசிக்கிறதுலாம் சரி. அதே போல் அந்த பொண்ணும் பையனும் நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத சரியாக முடிவெடுத்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்கிறது நம்ம தான் வாழணும். தேவையில்லாத எதிர்பார்ப்பு இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல், இப்போ என்ன ரியாலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி, அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு யோசித்து சரியாக முடிவெடுக்கணும். சொசைட்டியில் யாருமே இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதில்ல. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இப்போயும் சில ஆண்கள் பார்த்திங்கன்னா, உன் வீட்டில் என்ன போடுறாங்களோ அது போட்டோம், நான் எது கம்பல் பண்ணணும்னு தன்னை இன்னோசென்ட்டாக காமிச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுலையுமே அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பொண்ணு வீட்லேயுமே மாப்பிள்ளைக்கு கார் இருக்கா, வீடு இருக்கா அப்படின்னு கேட்டு தான் பொண்ணே கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு வகை எதிர்பார்ப்பு தானே. 2 பேர் பேர்லேயுமே தப்பு இருக்குது. நல்ல மனம் இருக்கான்னு பாருங்கள், அவங்கள்ட்ட பணம் இருக்கான்னு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்கள் வாழ்க்கையுமே மாறாது. அவங்க சொல்கிற மாதிரி தான் மாற்றம் நம்மக்கிட்டேருந்து வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.